Taste the Daily. செங்கை பத்மநாபன் இப்போ என்னன்னா ஒரு கூட்டணி அமைக்கப்படுது அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி ஒன்று இருக்கணும். நாங்கள் இதில் இந்த தொகுதி கொடுக்குறோம், நாடாளுமன்றத்தில் இவ்வளோ தொகுதி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட சேர்த்து 10 எம்பி சீட் வாங்கியிருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தா 60 சீட் காங்கிரஸுக்கு அவங்க கொடுக்கணும். ஏன்னா ஒரு எம்பிக்கு ஒரு 6 இது. ஸோ பாண்டிச்சேரி சேர்த்து 60 சீட்டு. சரி, பாண்டிச்சேரி தள்ளினா கூட 54 சீட்டு கொடுக்கணும்ல. காங்கிரஸ் கட்சி அவங்க கேட்கறது அப்ப நியாயம் தானே? அவங்க எங்க அந்த 60 சீட்டை கேட்டுருவாங்களோங்கிறதுக்காக இப்ப நீங்க குழு போட்டு அனுப்புங்கன்னு சொல்லி இப்ப பிரச்சனை பண்றாங்களா திமுக? இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வாழ்வா தாழ்வா என்ற நிலை. ஏன்னா திமுக என்ன பண்ணுது, போன தடவை 25 சீட் கொடுத்தது, இந்த தடவை 15 சீட்டு கொடுத்துட்டு பீகார் எலெக்ஷனை காமிச்சிட்டு மட்டம் தட்டிடுவாங்க. 15 சீட்டு மட்டம் தட்டிட்டா, காங்கிரஸ் மட்டம் தட்டிட்டா, திமுகவுடன் காங்கிரஸ் இணைந்து விட்டால் தயவு செஞ்சு சென்சிட்டிவ் இது. மற்ற எந்த கட்சியும் முன்னாடி கொடுத்ததா வாங்குவாங்க, அதோட கம்மி கொடுத்ததாலும் இருப்பாங்களே தவிர வெளியில போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி சார் அவங்க எல்லாம் டபுள் டிஜிட்ல அது கேட்பாங்க. காங்கிரஸினுடைய முடிவு தான் அவங்களுடைய வெற்றி, அவங்களுடைய எண்ணிக்கை இல்ல. தயவு செஞ்சு கடந்த முறை நீங்க அதிமுக தோல்வி 3%. அதுக்கு காரணம் 2 வாக்குறுதி, நீட்டு, கல்வி கடன். இப்போ எதிர்ப்பால ஜாஸ்தி இருக்கு திமுக. இப்ப காங்கிரஸ் வெளியில போயிடுச்சா 8%. காங்கிரஸ்க்கு என்ன இருக்குன்னு கேக்குறாரு. 8% வைத்திருக்கின்ற காங்கிரஸ் வெளியில போச்சுன்னா இந்த கூட்டணி எல்லாம் காங்கிரஸ்ல போய் தற்கொலைக்கு சமம். அதனால காங்கிரஸ் எங்க போதோ அங்கதான் அந்த கூட்டணி எல்லாம் போகும். அதனால காங்கிரஸ் இப்ப தெளிவா அவங்களுடைய நிலைப்பாடு உறுதிப்படுத்துறாங்க. 25 கொடுத்துட்டு அழகிரி கண்ணீர் விட்டு வெளியில வந்தார். இப்போ இவரு செல்வ 15 சீட் கொடுத்து கண்ணீர் விட்டு வெளியில வர காலகையை பிடிப்பாரோ தெரியாது. அதனால தயவு செய்து அவர்களோட நிலை, பீகாருக்கு அப்புறம் காங்கிரஸ் எடுத்த தெளிவான ஒரு முடிவு இதுதான். சிதம்பரம் இன்னைக்கு காலையில சொல்லியிருக்காரு, மதுரை மெட்ரோவும் கோயம்புத்தூர் மெட்ரோவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒத்த கருத்தா பேசுறாரு. அதிமுக பிஜேபியினுடைய எதிர்ப்பு ஆதரவா பேசுறாரு, திமுகவுக்கு எதிர்ப்பா பேசுறாரு. இந்த நிலையில் எப்படி போச்சுன்னா அவங்க அணி மாறுவதற்கு வாய்ப்பு. காங்கிரஸ் வந்து தாவேகா கூட வந்துட்டா தாவேகா பின் மற்ற கட்சிகள் பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது வந்து திமுக கூட்டணி உடைவது காலத்தின் கட்டாயம்னு நான் 2 ஆண்டு காலமா சொல்லிட்டு வரேன். அது நெருக்கமா வந்துட்டு இருக்கு. சரி, இப்ப விசிக ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும், ஒருவேளை அவங்களுக்கு இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு பயமா இருக்குமோ? ஏன்னா இவ்வளவு நாட்களாக திமுகவை எதிர்த்தோ கேள்வி கேட்டோ எந்த விதமான ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ பண்ண இருந்தாங்க. இப்ப திமுக நீங்க சொன்ன மாதிரி அந்த திமுகவுக்கு எதிரான மனநிலையில மக்கள் இருக்காங்க. இந்த எதிரான மனநிலையோடு இருக்கிற மக்களை எதிர்கொள்றது நம்மளுக்கும் அந்த தாக்குதல் வரும். அந்த இறங்கு முகம் நம்மள பாதிக்கின்றதுனால they want to take a fresh call. அதுக்கு காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எடுக்கிற முடிவு மற்ற கட்சிகளுக்கு, மதிமுக இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து, சிறுபான்மை இயக்கத்தில இருந்து அத்தனை கட்சிக்கும் அது முக்கியம். இப்ப என்ன பண்ண, ஒரு 15 நாள்ல தெரிஞ்சிடும் சார். சப்போஸ் திமுகவுடன் காங்கிரஸ் இணைந்து விட்டால் ஒரே வழி விஜய் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு அறிவுரை என்னுடைய 40 ஆண்டு கால அனுபவத்தில் சொல்றேன், தயவு செஞ்சு அதிமுக நோக்கி நகரணும். அதை விட்டுட்டு இவங்க காங்கிரஸ் வருவாங்கன்னா, கடந்த முறை எடப்பாடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை நம்பி எப்படி பிஜேபி விட்டு வெளியில வந்து காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் ஏமாத்தி கொஞ்சம் எதிர்பாராத ஒரு பின்னாடி வந்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் கூட்டணி கணக்குகள்லாம் மாறலாம். ஆனா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க ஏன் அமைதியா இருக்காங்க? அந்த சைலன்ஸ் என்ன சொல்லுது? that is the only reason. காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு வச்சு அவங்க முடிவு எடுப்பாங்க. அவர்கள் திமுகவுடன் இருந்தால் அவங்க பின்னாடி இருப்பாங்க. அப்ப தாவேகா என்ன முடிவு எடுக்கணும்னா இமிடியேட்டா they should shift their eyes to ADMK. ADMK அவங்க வந்துடணும். அது புரியுது. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய இந்த அமைதி எதிர்வரக்கூடிய இன்னொரு 2-3 மாதங்கள்ல, 2 மாதம் இன்னொரு 15 நாள்ல தெளிவுபட்டுரும். காங்கிரஸ் வந்து இந்த சமயத்துல அவங்க வைத்திருக்கின்ற 5 நபர் கூட்டு அந்த குழு அது மேல
ராஜீவ்காந்தி அவர்கள் ஒப்புதல் தான், ராகுல் காந்தியோட ஒப்புதல் தான் வந்திருக்காங்க. அதனால இவங்க தனிப்பட்ட இவங்க டிஎம்கே தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வர அது வந்து தவறு. ஏன்னா அவங்களுக்கு தலையில மண்ணெல்லி போட்டுக்கிற விஷயம். இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் இழுத்துட்டு தாவேகா வந்து அதிகம் ஒன்றிய அரசை பத்தி பேசிட்டு குறைச்சல் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலை இப்படியும் போகாம அப்படியும் போகாம ஒரு செக்மேட் பண்றது தான் திமுக முயற்சி எடுக்கும். அதை அறிந்த காங்கிரஸ் பீகார் தோல்வியை முன்னெடுத்த தாவேகா வச்சு இவங்க வந்து பேரம் பேசுறாங்க. ஓகே, பேரம் பேசுறது அந்த தாவேகா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிருச்சு. அதே சமயத்துல ஒன்னா ரெண்டா சார் கோயம்புத்தூர்ல இப்ப அவர் சொல்லியிருக்காரு, கோயம்புத்தூரும் 3 நிமிஷம் தான் சொல்லுங்க. கோயம்புத்தூரும் மதுரையும் அது இல்லைன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் எனக்கு ஒரு மொபைல் சிம் வேணும், ஒரு அப்ளிகேஷன் சீரோ ஃபில்அப் பண்ணலன்னா எனக்கு எப்படி கிடைக்கும்? எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, எனக்கு சிம் கொடுக்கலன்னா சிம் கொடுக்கறதுக்கு தானே இருக்காங்க. ஏங்க இந்தியாவிலேயே 2-3 ப்ராஜெக்ட்ல இது ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு புல்லட் ட்ரெயின் கொடுக்குறாங்க. எத்தனை மடங்கு அது உயர்வு. சென்னையில விரிவாக்கம் பண்ண போது எதிர்பாராத பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது 50%. அந்த பிரச்சனைகளை பத்தி அப்புறம் பேசுவோம். இப்ப அதுக்கு முன்னாடி இந்த நீங்க சொன்ன இந்த 15 நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் திமுக கூட்டணியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி விரிவாக பேசலாம். இப்ப என்னன்னா திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இதே மாதிரி டிமாண்டிங் பவர் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? திமுக வேற வழியே இல்ல, அவங்க அதிகமான சீட்டுகளை கொடுத்து தான் பார்க்கணும். சீட்டே இல்லையே சார், சீட்டு இல்லைன்னா காங்கிரஸ் நீங்க மடக்கி போடணும். அதான் அந்த முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஓகே, சப்போஸ் அது விடலைன்னா நான் முன்பு சொன்னதை போல திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் உடையும் என்பது என்னுடைய. திமுக கூட்டணி உடைஞ்சது அப்படின்னா அது திமுகக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கறதே நம்ம பார்க்கத்தான் போறோம்.